அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு சலுகைகளால் நிரம்பி வழியும் தொழுகை, பயணத் தொழுகை. இது போலவே பயணத்தின் போது மக்களுக்கு தொழுகையில் அல்லாஹ் சலுகை அளிக்கின்றான். மனிதன் தன் பயணத்தின் போது இது போன்ற ஒரு வேதனையை அனுபவிக்காமல் மார்க்கம் கடமையாக்கியுள்ள தொழுகையின் மூலம் சிரமப்படக்கூடாது என்பதற்காக இருவிதமான சலுகைகளை அல்லாஹ் வழங்கியுள்ளான். ஒன்று, குறைத்து தொழுதல். இரண்டு, இணைத்து தொழுதல். கடமையான தொழுகைகளை குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும். ஆனால் பயணத்தில் இருப்பவர் குறிப்பிட்ட 2 தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழலாம். 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழலாம். 2 தொழுகைகளை சேர்த்து தொழுவதற்கு அரபியில் ஜம்மு என்றும் 4 ரக்காத் தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கு அரபியில் கஸ்ர் என்றும் கூறுவார்கள். ஒருவர் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்தால் அவர் ஜம்மு கஸ்ர் செய்யலாம். கஸ்ர் தொழுகையை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மைலோ அல்லது 3 பர்சாக் அளவோ பயணம் செய்தால் 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுவார்கள் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் யஹ்யா பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 1230. இந்த செய்தியின் அறிவிப்பாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்ர் செய்த அளவை குறிப்பிடும் போது 3 மைலோ அல்லது 3 பர்சாக் அளவோ என்று ஐயத்துடன் அறிவிக்கின்றார். இதில் 3 பர்சாக் என்பது 9 மைல்களாகும். எனவே பேணுதலின் அடிப்படையில் கூடுதல் அளவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைய காலம் 3 பர்சாக் என்பது இன்றைய கால அளவின்படி சுமார் 25 கிலோமீட்டர் ஆகும். ஒருவர் 25 கிலோமீட்டர் தூரமுள்ள ஊருக்கு பயணம் செல்ல நாடி ஊர் எல்லையை அவர் கடந்து விட்டால் அவர் ஜம்மு கஸ்ர் செய்யலாம். பயணத்தில் இருப்பவர் விரும்பினால் லுஹர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் லுஹருடைய நேரத்தில் தொழலாம். விரும்பினால் லுஹர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் அசருடைய நேரத்திலும் தொழலாம். அதேபோல மஹ்ரிப் தொழுகையையும் இசா தொழுகையையும் மஹ்ரிபுடைய நேரத்தில் தொழலாம் அல்லது இசா தொழுகையின் நேரத்திலும் தொழலாம். அப்போது 4 ரக்காத் தொழுகைகளை லுஹர் அசர் இசா 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழலாம். சுபுஹ் தொழுகையை 2 ரக்காத்துகளாகவும் மஹ்ரிப் தொழுகையை 3 ரக்காத்துகளாகவுமே தொழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.